நாம் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதத்தோடு நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்ய போகிறோம். இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து படிக்க போகிற தலைப்பு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. 18வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற தலைப்பு இதுதான். திரும்பவும் ஒரு விசை மகிமையின் மேல் மகிமை என்கிற அந்த தலைப்போடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். குறிப்பாக இந்த வாரம் நாம் கூர்ந்து நேரம் எடுத்து படிக்க போகிறது 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. நம்ம கடந்த வாரங்களில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம படித்தோம். முதலாவதாக பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். எப்படி ஆவியானவர் அவங்களுடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தைகளை எழுதினார் என்று நம்ம வாசித்தோம். அதே சமயத்தில் அவர் பெற்றிருந்த ஊழியம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம், கர்த்தரால் உண்டான ஊழியம். கர்த்தர் அவரை இந்த ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக என்ன பண்ணார்னா தகுதியுள்ளவராய் மாற்றினார் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாய் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்பதை குறித்தும் நம்ம கடந்த வாரம் நம்ம படித்தோம். இன்றைக்கும் நாம் மறுபடியும் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை குறிப்பாக 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், இதில் நாம் திரும்பவும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பவுல் அவர்கள் இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார். என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கை, அதாவது மோசேயின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட அந்த பழைய உடன்படிக்கைகளுடைய மகிமை ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை முன்பதாக அது மகிமையுள்ளதாக இல்லை. ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்படுத்தின உண்டாக்கின இந்த புதிய உடன்படிக்கை சிறந்த மகிமையுடையது. அதனுடைய மகிமை விவரிக்க முடியாதது. இதை குறித்து இந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தி தான் பவுல் அவர்கள் திரும்ப என்ன பண்ணுறாருன்னா இந்த 3ஆம் அதிகாரத்தில் இதை வலியுறுத்தி பேசுகிறார். அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்லும் பொழுது 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆளுததால். ஸோ நம்பிக்கையை குறித்து பவுல் அவர்கள் பேசுகிறார் என்றால் இது மனிதனால் உண்டான நம்பிக்கை அல்ல, மனித உறவால் ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை அல்ல, இல்லை மனிதர்களுடைய முயற்சியினால் உண்டான நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை முழுக்க தேவனால் உண்டான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்காக எந்த நிலையிலும் நிற்கும்படி உறுதியாக அவரை பலப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்ம கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் அவர்கள் சொன்னார், இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். 12வது வசனத்திலையும் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள். ஸோ 2க்கான இந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் அதே சமயத்தில் இந்த நம்பிக்கை எப்படி உண்டானது, இந்த நம்பிக்கையை குறித்து பவுல் அவர்கள் இவ்வளவு ஆழமாக உறுதியாக சொல்வதற்கான காரணம் என்ன? பாருங்களேன், இங்கே வாசிக்கிறோம் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. 18வது வசனம் முடிய எல்லோருமே நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆழ்ந்ததால்
மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே பவுல் அவர்கள் நம்பிக்கையை குறித்து பேசி அதோடு சேர்ந்து இணைந்து இஸ்ரவேல் புத்திரருடைய தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்தி முடிவில் இந்த மகிமையினுடைய உன்னதமான ஒரு செயல்பாட்டை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். குறிப்பா இங்கே பவுல் அவர்கள் ஒரு காரியத்தை மறுபடியும் இந்த கொரிந்து சபை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒழிந்து போவதின் முடிவை. இங்கே ஒழிந்து போவதின் முடிவை என்பதை எதை குறித்து சொல்லுகிறார் பாருங்களேன். இங்கே கைகளில் இருக்க அந்த தாளை நாம் பார்ப்போமே. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம், இதை குறித்து நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளும்படி இந்த ஒரு தாள் உதவி செய்கிறது. பாருங்களேன், மோசேயின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டது பழைய உடன்படிக்கை. கற்பலகைகளில் எழுதப்பட்டது, மையினால் எழுதப்பட்டது. இது மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை விவரிக்கிறது, ஒழிந்து போகிற மகிமையினுடைய ஊழியம். அதே சமயத்தில் இது மகிமைப்பட்டிருந்த ஊழியம். இதுக்கு மகிமையே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. அதே சமயத்தில் ஒழிந்து போகக்கூடியதும் அடிவுள்ள ஒரு ஊழியம், மரணத்தை வெளிப்படுத்தக்கூடியது, ஆக்கின தீர்ப்பை கொடுக்கும் ஊழியம். கடைசியாக முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருந்தது. ஓகே, இது குறித்து நம்ம விவரமாக நம்ம படிப்போம். ஸோ பழைய உடன்படிக்கை என்று சொல்லும்போது இதனுடைய தன்மைகள். ஆனால் புதிய உடன்படிக்கை என்று பார்க்கும் பொழுது பாருங்களேன், கர்த்தராகிய இயேசுவால் இது ஏற்படுத்தப்பட்டது. இது இருதயமாகிய சதையில் எழுதப்பட்டது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது, மையினால் அல்ல. இது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஊழியம். அப்புறம் ஒழிந்து போகாத மகிமையுடைய ஆவிக்குரிய ஊழியம், சிறந்த மகிமைப்பட்டிருந்த ஒரு ஊழியம். இது நிலைத்திருக்கக்கூடியதும் அழிவில்லாத ஒரு ஊழியம், புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியது, நீதியை கொடுக்கும் ஊழியம். கடைசியாக இயேசுவினிடம் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். ஸோ இந்த இரண்டுக்கே இடையான இந்த வித்தியாசங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ இதோடு சேர்ந்து பவுல் அவர்கள் இங்கே ஒழிந்து போவதின் முடிவு என்று சொல்லுகிறார். என்ன அது ஒழிந்து போவதின் முடிவு? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களிடம் பேசும் பொழுது அந்த பட்டணத்திலே ஒரு சில இஸ்ரவேலர்கள், யூதர்கள் கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியமான, அதே சமயத்தில் அவர்கள் பின்பற்றின அந்த வழிமுறைகளை அவங்க என்ன பண்ணலன்னா தங்களை விட்டு கலைத்து போடலை. இன்னும் சொல்ல போனால் இயேசுவையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகள் செயல்பாடுகளையும் நான் என்ன பண்ணுறேன், கை கொள்ளுகிறேன் என்று அவர்கள் இங்கே தங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார், ஒழிந்து போவதனுடைய முடிவு என்ன? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பழைய உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாணம், அதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது அப்படின்னா இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு
மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. இந்த ஒரு ஈவெண்ட் நமக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரங்கள் நாம் படித்த மனப்பாட வசனமும் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்களால நேரடியாக மோசையை பார்க்க முடியல. ஏன்னா அவருடைய முகம் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. ஒரு முக்காடு போட்டு கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த மகிமையை மறைக்கும்படி அந்த முக்காடு போட்டார். ஏன்னா இந்த ஜனங்களால் பார்க்க முடியல. 40 நாட்கள் தேவனுடைய உன்னதமான அந்த மலையிலே அவர் ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார். இங்கே இதை பவுல் அவர்கள் உதாரணமாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போட்டுக்கொண்டிருந்த தன்னுடைய முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு காரியத்தை உதாரணமாக, இன்னும் சொல்ல போனா இதை சரியாக இந்த மக்களுக்கு விளக்கப்படுத்தும்படி இங்க ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, மோசே அவர்கள் அந்த மகிமையை கண்டு அந்த மகிமையுடைய பிரகாசத்தினுடைய முகம் இஸ்ரவேல் மக்களால் பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கிட்டாரு. ஆனா இங்க நாங்க அதை செய்யலை. பாருங்களேன், இப்போ இதை நம்ம கவனமாக படிக்கணும். ஏன்னா இந்த வசனத்தோடு கடைசி வசனம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் இந்த முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் அதை என்ன பண்ணிட்டார்னா அதை எடுத்து போட்டார். எங்கே வாசிக்கிறோம் பாருங்களேன், 18வது வசனம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போ. இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேயினுடைய முகத்தை பாராதபடி மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். ஏன் அவங்களால பார்க்க முடியல? ஏன் அவர்களால் இந்த மகிமையை உணர முடியல? இங்கே பவுல் அவர்கள் 2 முக்கியமான காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அந்த மகிமையை நாம் காணாமல், அந்த மகிமையினுடைய மகத்துவத்தை உணராமல் இருப்பதற்கான 2 முக்கியமான காரணங்களை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். இங்கே பார்க்கிறோம் பாருங்களேன், 14வது வசனம். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏன் அந்த மகிமையை காண முடியல? அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனம், இருதயம் கடினப்பட்டு போனது. யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருட காலம் அளவும் வனாந்திரத்திலே அவர்களை பாதுகாத்தார், வழி நடத்தினார், போஷித்தார், எல்லாவற்றையும் செய்தார். இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியின் இருதயத்தை தான் வெளிப்படுத்தணும், மாறாக அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போனது என்று நம்ம பார்க்கிறோம். இதோடு சேர்ந்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எதற்கும் தங்களுடைய கழுத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வணங்கமா, which means அவர்களிடத்தில் மனத்தாழ்மையோ இல்லை உண்மைத்துவமோ அல்லது உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. இங்கே பவுல் அவர்கள் இந்த ஒரு காரியத்தை விவரித்து சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் ஏன் பார்க்க முடியல? அவங்க அந்த பாரம்பரியத்தை, அதனுடைய செயல்பாடுகளை அவங்க பின்பற்றுவது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய இருதயம் கடினப்பட்டதை உணராமல் அறியாதிருந்தார்கள். அடுத்ததாக இங்கே வாசிக்கிற பாருங்களேன், 15வது வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. என்ன சொல்றார் பவுல் அவர்கள்? ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய இருதயம் மூடிக்கொண்டது.
இருதயம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நம்ம பிரேயர் மீட்டிங்கில் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் எப்படி இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கை வட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஒரு சில வருடங்கள் நல்லா இருப்பாங்க, ஒரு சில வருஷம் ஆண்டவரை தேடாமல் விட்டுருவாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எதிரி நாடுகள் மூலமாக அவங்கள சிக்ஷித்து அவங்கள ஒழுங்குபடுத்தி திரும்பவும் அவரிடத்தில் வரும்படி ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்துவார். அந்த நியாயாதிபதி இஸ்ரவேலை ரட்சித்து அவர்களுடைய நாட்கள்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. திரும்ப ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன். அவர்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் எல்லாமே வளர்ச்சி இல்லாமல் ஒரே வட்டத்திலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு புரிகிற பாஷையில் என்ன, குண்டு சட்டிலேயே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குதிரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய இருதயம் உணர்வடையலை, அவர்களுடைய மனம் கடினப்பட்டு போனது. இங்கே பவுல் அவர்கள் அதை இன்னும் ஆழமாக தெளிவாக விவரிக்கிறார். என்னன்னா, எப்பெல்லாம் நியாயப்பிரமாண வசனங்கள் வாசிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் அவனுடைய இருதயத்தின் மேல் அந்த முக்காடு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி, பார்க்காதபடி, உணராதபடி அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா மூடிடுச்சான். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை அவர்களே என்ன பண்ணாங்கன்னா நிராகரித்து விட்டார்கள். ரெண்டு காரியம், மனம் கடினப்பட்டது, இருதயம் மூடப்பட்டது, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை அவர்களால் உணர முடியவில்லை. இங்க வாசிக்கணும் பாருங்களேன். பவுல் அவர்கள் இந்த பிரச்சனையை, இந்த பாவ பிரச்சனையை திரும்ப திரும்ப இந்த ஜனங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஏன்னா ஒருவனுடைய இருதயம் மறைக்கப்படுகிறது என்றால் அது நிச்சயமா அவருடைய பாவ வாழ்க்கையை விவரிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் தங்களுடைய இருதயத்தை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். தங்களுடைய மனம் கடினப்பட்டது என்றால் அவங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய உறவில் இல்லாமல் பின்வாங்கி மிக தூரமாக, இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருடைய உறவில் அவர்கள் உண்மையாய் இணைந்திராமல் போலியாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சொல்லும் பொழுதெல்லாம் இவர் எங்களுடைய தேவன் சொல்லுவாங்க, இவர் எங்களுடைய ஆண்டவன் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றிருந்த மனம் எப்படி இருந்தது என்பதை பவுல் அவர்கள் இங்கே விவரிக்கிறார். இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் கடினப்பட்டது, இவர்களுடைய இருதயம் மூடப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இங்கே 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது. இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை பவுல் அவர்கள் அறிந்திருக்கிறார். இவங்க கடினப்பட்டு போயிருக்கிறாங்க, இவங்களுடைய இருதயம் மூடிக்கொண்டது. இவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அதாவது அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய மனம் அந்த கடின தன்மையிலிருந்து விடுதலையாகும். அந்த மறைக்கப்பட்ட அந்த தன்மையிலிருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு செயலை தான் மனம் திரும்புதல்ல பார்க்கிறோம் என்பதை பவுல் அவர்கள் உறுதி செய்கிறார். அதுலேயும் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு நாம் நிறைய பேர் இந்த ஒரு வேத பகுதியை தவறான முறையில் எடுத்து வியாக்கியானம் பண்ணுவோம். என்ன அந்த விடுதலை? இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற அந்த செயல் என்ன? பவுல் அவர்கள் மிக ஆழமாக தெளிவாக பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவர் ஒருவரை மாத்திரம் மையப்படுத்தி அவர் பேசுகிறார்.
எங்கே நம்ம வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால தான் என்ன பண்ணுறது, நம்முடைய இருதயங்களில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிறது. ஒன்று, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள் புதிய உடன்படிக்கையிலே வெளிப்படுகிறது. அதுதான் சிறந்த மகிமையுள்ள ஒரு ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இங்கே பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு உன்னதமான ஒரு செயல். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம் என்றால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். எதிலிருந்து விடுதலை? இங்கே பவுல் அவர்கள் எதை மையப்படுத்தி பேசுகிறார்? ஒன்று, இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தர் மீது உள்ள அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் காணாமல் அவர்களுடைய இருதயம் மனம் கடினப்பட்டு போனது. நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது. ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருடைய அன்பை உணராமல் நம்முடைய மனம் கடினப்பட்டு போனது. இந்த வாரம் செய்தியில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். என்ன, இந்த 2017 நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளை கொன்று அவங்க செய்த செயல், அதற்கான தீர்ப்பு கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கக்கூடியது அந்த பெண்ணுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு போயிருக்கும் என்றால், தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க. நம்ம எல்லாம் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறோம். ஓகே, உலகத்தின் ஆசை, இன்பம், அதுக்கப்புறம் என்ன இச்சை, எல்லாத்தையும் நம்ம வகை இருக்கிறோம். ஆனால் மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. அவர்கள் உணராதபடி, அறிந்து கொள்ளாதபடி அவங்க இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிருக்கும் என்றால், தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். நாம இங்கே அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். கடினத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் அவருடைய ஆவியை கொண்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையை எடுத்து போட்டு நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வேத வார்த்தைகளை கேட்டோமோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவருடைய அன்பை நாம நம்முடைய உள்ளத்தால் உணர்ந்தோமோ, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்த ஒரு உன்னதமான செயல் என்னது தெரியுங்களா? நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருந்தது, நம்முடைய மனம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இங்கே 2வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் மனம் கடினப்பட்டது மாத்திரமல்ல, இருதயம் மறைக்கப்பட்டது மாத்திரமல்ல, மனம் திரும்பும் பொழுது, இன்றைக்கு தவறுக்கு ரொம்ப சுலபமாக மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அந்த தவறிலிருந்து மனம் திரும்புவது என்பது மிக கடினமானது. தவறிலிருந்து மனம் திரும்பினா இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரும்படியான அந்த வளர்ச்சியில நாம் முன்னேறி செல்வது மிகுந்த சவாலுக்குரிய ஒரு காரியம். வெறும் மனம் கடினப்பட்ட அதிலிருந்து விடுதலையாவது மாத்திரமல்ல, நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் மிகவும் சவாலுக்குரிய ஒரு காரியம். இங்கே பவுல் அவர்கள் அதையும் முன்வைத்து சொல்லுகிறார். வாசிக்கிறீங்க பாருங்களேன், 16வது வசனம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது. ப்ளீஸ் இந்த வார்த்தையை தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது. இன்னைக்கு நாம மனிதர் செய்ய தவறுகளை நம்ம ஒருத்தர் சொல்லி சாரி சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஓகே ஃபைன், எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, பரவாயில்ல. கிடையாது. நாம கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த ஒரு செயல்பாட்டிலிருந்து, இந்த ஒரு தன்மையிலிருந்து
உண்மையாகவே நாம் மனம் மாறி கர்த்தருடைய ஆவியினால் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் அறிந்துள்ளது கிடையாது. ஆனால் இங்கே பவுல் அவர்கள் இதையும் இங்கே வலியுறுத்தி தான் சொல்லுகிறார். மனம் மாறின ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் இந்த 2 காரியங்களையும் தியானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இந்த பாவ சுபாவத்திலிருந்து இருதய கடினத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவ பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுனுடைய வல்லமையிலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற அந்த செயல். அதே சமயத்தில் இந்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கான அந்த ஒரு வாய்ப்பையும் அந்த ஒரு மாற்றத்தையும் அவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் அவர் செய்கிற அற்புதமான ஒரு செயல். இன்றைக்கு எல்லோரும் அதிசயங்கள் அற்புதங்களை குறித்து பேசுகிறார்கள். நான் அநேகரிடம் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். ஆண்டவராகிய இயேசுவானவர் அற்புதம் செய்கிறாரா? நிச்சயமா செய்கிறார். என்ன அந்த அற்புதம்? ஒருவனுடைய இருதயத்தை மனதை மாற்றுவது. இன்னைக்கு நீங்க போய் ஒருத்தருடைய மனசை நீங்க மாத்தி பாருங்களேன். ரொம்ப சுலபம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க, சொல்றதெல்லாம் ஏற்றுப்பாங்க. கடைசியா அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய சுபாவம் வெளிப்படும். ஒரு மனிதனுடைய இருதயத்தை, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, யோசனைகளை அறிந்து கொள்வது அரிதானது. ரொம்ப கஷ்டம். மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் இந்த ஒரு உன்னதமான, மேன்மையான, அற்புதமான ஒரு செயலை அவர் செய்கிறார். அதே சமயத்தில் அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன், 18வது வசனத்தில், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இங்கே பவுல் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த கடைசி இந்த வசனத்தை, 18வது வசனத்தை சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கல, அவங்க மனம் கடினப்பட்டு போனது, அவங்களுடைய இருதயத்தில் அந்த முக்காடு இருக்கு. ஆனால் நாம எல்லாரும் எப்படி இருக்கோம்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. which means நாம எல்லோருமே, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஆவியானவருடைய உன்னதமான செயலை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அந்த மகிமையை எப்படி பார்க்குறோன்னா, கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நிச்சயமாக நம்ம கண்ணாடியை நம்ம என்ன பண்ணிப்போம்? பார்த்து தான் வந்திருப்போம். சரியாக தலைவாரி இருக்கிறோமா, சரியாக பவுட்ரு போட்டிருக்கோமா, சரியாக நம்ம ஓகே என்னென்னலாம் செய்யணுமோ நம்ம செய்கிறோம். ஏன்? நம்ம நேர்த்தியாக இருக்கணும். இங்கே பவுல் அவர்கள் சொல்லும், கண்ணாடியிலே பார்க்க மிக தெளிவாக நம்முடைய பிம்பம் என்ன, நம்முடைய தன்மை என்ன பார்க்கும்படி இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டிருக்கிறார். அதான் எங்கே அவர் எதை சொல்லி முடிக்க பாருங்க, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, கர்த்தருடைய ஆவியினால் விடுதலையையும் மனமாற்றத்தையும் அதே சமயத்தில் புதுப்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் காணும் பொழுது மகிமையின் மேல் அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ப்ராப்ளமே என்னன்னா, நாம் மனம் மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை, மறுரூபமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழும்படி நாம் நாடுகிறோமா? இங்கே அதுதான் சவால்.
நாம் இயேசுவை ஏற்றுக்கிறோம், இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதே சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் நம்ம சொல்றோம். ஆனா மனம் திரும்பின அந்த வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உயிரோட்டமான ஒரு ஜீவியம் அது இருக்கிறதா? பாருங்களேன், நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்போமே. யோவான் 15. யோவான் 15. யோவான் 15. இங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களிடம் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் மனம் திரும்பிட்டோம், ஆண்டவராகிய இயேசுவான இடத்துல நம்ம வந்துட்டோம், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஃபைன். ஆனால் நம்மிடத்தில் கனியுள்ள ஒரு ஜீவியம், இதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது இருக்கிறது என்றால் ஆண்டவர் அனுதினமும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். ஆண்டவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி செல்லும்படி, வளரும்படி செயல்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் இங்கே ஆவியானவருடைய உன்னதமான செயல். இங்கே நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில், கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி நிச்சயமா ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து செயல்படும், ஒவ்வொருடைய இருதய ஆட்கொள்ளும். அது குறிப்பாக யாரெல்லாம் உண்மையா ஆண்டவராகிய இயேசுவானவரை தங்களுடைய உள்ளத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை இந்த பாவ சுபாவத்திலிருந்து, கடினத்தன்மையிலிருந்து, இருதயம் உணர்வில்லாமல், தெளிவில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுதலையாக்குகிறார். அதனால் நாம் கண்ணாடியில் பார்க்கிறது போல இந்த மகிமையை காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பாருங்களேன், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற அற்புதம் அடையாளம் என்ன அப்படின்னா, குறிப்பாக 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நம்ம படிக்கும்பொழுது தீர்க்க தரிசன வரங்கள், அதே சமயத்தில் அந்நிய பாஷைகள், ஆண்டவருடைய ஆவியிலான் நிரப்பப்பட்டு பேசுவது, செயல்படுவது, இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் ரொம்ப பிரபலமாக பேசுகிறார்கள். இதெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அநேகர் நம்ம சபையில், உங்களுடைய சபை ஆவிக்குரிய சபையா, உங்களுடைய சபையில் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா? இன்றைக்கு நாம் வேத வசனங்களை தவறாக நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம இங்கே பார்க்கிறோம், ஆவிக்குரிய இந்த வரங்கள் என்று நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அவர்கள் விவரித்து சொல்வார். இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன? அந்த வார்த்தையினுடைய பின்னணி, அதனுடைய பொருள் என்ன? இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வரங்கள், இதை கிரேக்க மொழியில் கிறிஸ்மா என்று சொல்வார்கள். ஓகே, கரிஸ்மா, கிறிஸ்மான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையினுடைய உட்பொருள், இதனுடைய தன்மை, அது ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவராகிய இயேசுவானவர் எங்கேயாவது அந்நிய பாஷையில் பேசினாரா? இல்லை. எங்கேயாவது அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாரா? இல்லை. போதித்தது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகளை, எல்லார்கிட்டையும் அன்பாக, பணிவாக, தாழ்மையோடு, மிகுந்த அக்கறையோடு அவர் ஊழியம் செய்தார். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் ஆவிக்குரிய வரங்கள், கிறிஸ்மா என்கிற அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ அவர் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்றால் அது உண்மையாகவே வேதத்தின் அடிப்படையில் அது சரியா பொய்யா நாம் நிதானிக்கணும். ஏன்னா ஆவியானவருடைய செயலை நம்முடைய இருதயத்தை இந்த பாவத்திலிருந்து, இந்த கடினத்தன்மையிலிருந்து நம்மை மீட்டு கர்த்தர்
கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படி நம்மை ஊக்குவிப்பது. ஸோ இங்கே பவுல் அவர்கள் இந்த வார்த்தைகளை, இந்த காரியங்களை சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி ஆவியானவரால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கண்டு கர்த்தருடைய வழியை பின்பற்றி அதில் நடந்து வளர்ந்து அதை செயல்படுத்தும் பொழுது இங்கே சொல்கிறாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஸோ நாம் விடுதலையான பிற்பாடு, பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அதில் வளர வளர, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேற முன்னேற, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க கொடுக்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ப்ளீஸ் நினைக்காதீங்க, நாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் வரும்பொழுது ஓகே நாம் மறுரூபமாக்கப்படும் அந்த நொடியில் மாத்திரம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். அது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த மகிமையின் மேல் மகிமை அடையும்படி நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கும், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை ஒவ்வொரு நாளும் தூண்டிக்கொண்டே இருக்கும். இதை தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம். இந்த ஒரு ஆழமான மகிமை நிறைந்த ஊழியம் பழைய உடன்படிக்கையில் இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்படுத்தின இந்த ஊழியம் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பித்து தூண்டிக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் நேரம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டியது இதுதான். நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு நாள், ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நாள். அது மாத்திரமில்லை, அதிலிருந்து நாம் அடுத்து எப்படி நாம் வளர்ந்தோமா, இல்லை நாம் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போனோம், கிறிஸ்தவனாகவே வாழ்ந்து விடும் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் நம்முடைய இருதயமாகிய சதையான பலகையில் எழுதுகிறார் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையினால் வளர்ச்சியை பார்க்கணும். அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய பாவ வழிமுறையிலிருந்து நாம் மீட்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய புதிய ஜீவனை உடையவர்களாய் நாம் வாழணும். அதை தான் இங்கே பவுல் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நம்ம வாழ வாழ கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவானவர் வரும்பொழுது நாம் முற்றிலும் அவருடைய தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி மறுரூபமாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை திருச்சபை மூலமாக, திருச்சபையினுடைய போதனையின் மூலமாக, திருச்சபையில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு அந்த ஒரு பயிற்சியையும் ஆயத்தத்தையும் தருகிறார். இதில் நாம் உறுதியாக வளர்ந்து ஆயத்தப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனிகளை வெளிப்படுத்துவோம் என்றால் நாம் நிச்சயமாக கர்த்தராகிய இயேசுவானவருடைய வருகையின் பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். அதை நாம் உறுதியான நம்பிக்கையில் அறிந்து உணர்ந்து பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினாலே நாம் புதுப்பிக்கப்படுவோம். எப்படி அது? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக படித்து தியானித்து புரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டும் பொழுது, அறிந்து கொள்வது ஒரு தன்மையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பவுல் அவர்கள் இவ்வனமாக இந்த ஒரு சிந்தையோடு நிறைவு செய்கிறார் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை. இந்த மகிமையை நாம் முகமுகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கலாம்.
அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற அந்த உதவி. அவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார், அனுதினமும் நம்மை தூண்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான புதிய உடன்படிக்கையில் நாம் ஒவ்வொருவரும் அங்கத்தினராக, நாம் ஒவ்வொருவரும் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஸோ இதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதை தான் பவுல் அவர்கள் இந்த கொரிந்து சபை மக்களிடம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இது. நாம் செப்டம்பர் 7ஆம் தேதி நம்முடைய சபையினுடைய 37வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். 37 வருடங்கள் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒவ்வொருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நிலையில் அவருடைய வார்த்தையை கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய உன்னதமான செயல்னால்தான் நாம் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு இங்கே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா நம்மளுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலை. அதிலிருந்து நாம் எங்கே வளர்ந்துருக்கிறோம்? இந்த 37 வருஷத்தில் மேபி ஒரு சிலருக்கு ஒரு சில வருடங்கள் தான், பட் ஸ்டில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் அறிந்து கொண்டு உண்மையிலேயே ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோமா? ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வளர்ந்துருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 37 வருஷத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன்? ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த விடுதலை பிற்பாடு நான் எதிலெல்லாம் மாறி இருக்கேன்? எதிலெல்லாம் முன்னேறி இருக்கிறேன்? எதிலெல்லாம் நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேன்? எதிலெல்லாம் நான் பலப்பட்டிருக்கிறேன்? உண்மையிலேயே நாம் அனைவரும் நேரம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டியது. திரும்பவும் ஏதோ ஒரு புது இன்னொரு ஆண்டு விழா நாம் கொண்டாட போகிறோம், அதுவல்ல. புதுப்பிக்கப்பட்ட அந்த இருதயத்தோடு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கண்ணி நிறைந்த அந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து வாழும்படி நாம் முன்னேறி செல்ல முடியுமா? கண்ணி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம தான் அதற்கு நம்முடைய இருதயத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தலை. கடினமான காரியம், அது சுலபம் கிடையாது, அது செய்ய முடியாது அப்படின்ட்டு நாமளே நமக்கு பலவிதமான சாக்குப்போக்குகளை சொல்லுகிறோம். இல்லை, இங்கே இந்த வார்த்தையை உண்மையாகவே நாம் நம்புவோம் என்றால், உண்மையாகவே இந்த ஒரு செயலை நாம் உறுதியாக நிலைத்திருப்போம் என்றால் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 37 ஆண்டுகள் ஆண்டவர் நமக்கு காண்பித்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அளவிட முடியாதது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்க, நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன மாற்றங்களையும் வளர்ச்சியும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அவருடைய மக்களை, இன்னும் சொல்லப்போனால் திருச்சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு விளக்காக, ஒரு ஒளியாக, ஒரு சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லைனா எதுக்குங்க நம்மளை ஒரு சபையில் நம்ம சேர்க்கணும்? எதுக்குங்க நம்ம சபையாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க? ஏன்? ஆண்டவர் நம் மூலமாக, நம் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் அதே சமயத்தில் ஒரு முன்மாதிரியையும் காண்பிக்கும்படி நம்மளை வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஜெயம் திருச்சபையாக
போதகராக, விசுவாச மக்களாக நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறோமா? அதை செய்ய நாம் முற்படுவோம். அதில் நாம் வளர முற்படுவோம். அதில் நாம் நிலைத்திருக்க நாம் முற்படுவோம். ஆண்டவர் நம்மை இன்னமும் அவருடைய கரம் கொண்டு நம்மை நடத்துகிறார். ஆனால் நாம் தான் அவருடைய பக்குவத்தில் வரத்துக்கு நம்முடைய இருதயம் இன்னமும் என்ன இருக்குன்னா கடினப்பட்டு போயிருக்கு. நம்முடைய மனம் தேவையான காரியங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவைகளெல்லாம் உதாசீனப்படுத்துகிறது. இன்றைக்கும் நம்ம கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்ன அனுதினமும் உம்முடைய ஆவியினாலே நடத்துவீர் என்றால் நான் வாழ்க்கையில் வளரணும், மாற்றத்தை பார்க்கணும், கனியுள்ள ஒரு ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னால் உங்களுக்கு சாட்சியாக வாழணும். இதை நம்ம கேட்போம். இந்த ஒரு சிந்தையோடு நாம் இந்த ஒரு பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். பவுல் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையோடு அவர் நிறைவு செய்கிறார். என்னென்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு ரூபமாக்கப்படுகிறோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் நிச்சயமாக கிரியை செய்வார், அதற்கு நான் இடம் கொடுப்பேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாற்றத்தை காண, கனியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நான் இடம் கொடுப்பேன் என்று நாம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போம் என்றால் அந்த நன்மையை, அந்த மாற்றத்தை, அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை சற்று நேரம் எடுத்து சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய இருதயங்களுக்கு கிரியை செய்திருக்கிறார். நான் மாறினேன் என்று சொல்கிறதை விட ஆண்டவர் என்னை மாற்றினார் என்று நாம் உண்மையாகவே ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து சொல்ல முடியுமா? நம்முடைய சொந்த மாற்றம் நாமளே மாறணும் அப்படின்னா அது நிலையில்லாதது. ஆனால் ஆண்டவர் மாற்றினார் என்றால் அது நிலைத்திருக்கும். நம்ம இன்றைக்கும் இதை குறித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம்.